Hello friends, welcome to ALAMARI-channel. இன்னைக்கு நம்ம ALAMARI channelல first time எங்க அப்பா தான் ஸ்நாக்ஸ் செய்ய போறாங்க. அது என்ன ஸ்நாக்ஸ்னா french fries தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். french fries செய்யிறதுக்கு பெரிய உருளைக்கிழங்கு தான் எடுக்கணும். நாங்க 5 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துறோம். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் தோல் சீவிக்கிறாங்க. இப்போ தோல் சீவியாச்சு. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ண அப்புறம் பச்சை தண்ணியில 15 நிமிஷத்துக்கு போட்டுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சுடு தண்ணியில 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து உப்பு கரைஞ்ச அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து சுடு தண்ணியில போட்டுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணியில அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வெள்ளை துணியை போட்டு உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால இதுல கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். French fries செய்யறதுக்கு 2 திருப்பு நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கணும். ஃபர்ஸ்ட் திருப்பு போட்டு பொரிக்கும் போது 30 செகண்ட் போட்டு பொரிச்சா போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சு எடுத்தா வச்சு இதை 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். இது 3ல இருந்து 4 நிமிஷத்து வரையும் நம்ம பொரிக்கணும். இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வந்தோடனே வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மிளகாய் தூள், உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் இதுல தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம அலமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.